பிரீதா, நீ இங்க வேலை செய்ய வரியா இல்ல அரட்டை அடிக்க வரியா? எப்பவும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் வேலை என் மாமா அட்டெண்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் நீ இங்க என்ன ஃபேமிலி ஆல்பமா? உனக்கு இந்த ஃபேமிலி ஆல்பம்க்கு என்ன சம்பந்தம்? நீ எங்க ஃபேமிலி இல்லையே. அம்மா ஒரு நிமிஷம். பரவாயில்ல, ஐம் சாரி. கரீனா மேடம் சொன்னது கரெக்ட் தான். அப்புறம் பாட்டியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். பிரீதா, அட பிரீதா, பிரீதா. அம்மா இது சரியில்லை. உங்களுக்கு என்ன சந்தோஷம் பிரீதா அடிக்கடி திட்டி அசிங்கப்படுத்துறதுல? 2-3 ஆல்பம் வந்தது. அதுல இருந்து ஒரு ஆல்பம் ஷர்லன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா. மத்ததெல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா, என்கிட்ட 2 ஆல்பம்ஸ் இருக்கு. சீக்கிரமா அதை கீழே எடுத்துட்டு வா. எல்லாரும் சேர்ந்தே பார்க்கலாம். பாவம், இதுல பிரீதாவோட தப்பு என்ன இருக்கு? நான் தான் அவளை ரூம்க்கு வர சொல்லி ஆல்பமா பார்க்க சொன்னேன். மம்மி வந்து அவளை திட்டாங்க. எல்லாம் என்னாலதான். Catch it! Wow, it's too good. மறுபடியும் நீயா? நீ எதுக்கு மறுபடியும் என் மேல மோதிட்டு இருக்க? உன்னால ரவுடிஸ் கட்ட அடி வாங்கினா இப்ப மறுபடியும் அடி போட்டுட்டே இருக்கு. ஓ, வலி தாங்க முடியலையே. பாத்து நடக்க மாட்டே நீ. ஹலோ, இதெல்லாம் உன்னோட இந்த பாவக்காவால வந்தது. கீழே விழுந்துச்சு, எடுக்க நானும் குனிஞ்ச, நீயும் குனிஞ்ச, இடிச்சுக்கிட்டோம். எனக்கும் வலிக்குது. ஆனா உன்ன மாதிரி நான் அழுவல. என்ன அழுவலங்கற? உனக்கு அடி மட்டும் தான் பட்டிருக்கு, எனக்கு அடி மேல அடி பட்டிருக்கு. ஓ, இப்போ நான் பிராக்டிஸ்க்கு எப்படி போவேன்னு தெரியல. ஒண்ணும் இல்லாத விஷயத்த நீ பெருசாக்காத, சரியா? தலைதான் லைட் அடிச்சுது. ஹைவேல ஒண்ணும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகல. புரிஞ்சுதா அறிவு கட்ட முட்டாளே? ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், உனக்கு ஒழுங்கா மரியாதையா எப்படி பேசணும்னு தெரியாதா? இங்க எல்லாருமே உன்னை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் பாராட்டுறாங்கன்னு தெரியல. உனக்கு நல்லதுனால என்னன்னு தெரியாது. ஏன்னா நல்லதுனா நீ வாழ்க்கையில கொஞ்சமாவது நல்லது பண்ணிருக்கணும்ல. நீ எவ்வளவு கெட்டவனா? உன் கண்ணுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் நான் ஆக்சுவலி இந்த பாவக்கா மாதிரி உண்மையை மட்டும் தான் பேசுவேன். அது உனக்கு கசப்பா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு வில்லனுக்கு நான் எப்பவுமே கெட்டவதான். அப்போ நீ கெட்டவன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு பிரீதா. கம் ஆன், நீ கெட்டவன் ஒத்துக்கிறியா? அந்த பாவக்காவை கூட. எனக்கு பாவக்கா பிடிக்காது, ஆனா கேட்ச் பிடிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க. கூட சொன்னா கேளு. இல்ல, கொடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ இந்த பாவக்காவோட உன்னை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு பாவக்காவை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாவக்காவும் உன்ன மாதிரி கசப்பு தானே. உன்னோட உளறல் முடிஞ்சுதா? எப்ப ஆரம்பிச்சாலும் உன்னோட உளறல் ட்ரெயினை ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பாவக்கா கண்டிப்பா கசப்பாதான் இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு புரியாது. அப்படின்னா பாவக்கா ஆரோக்கியத்துக்கு நல்லது, அதனால நீ நல்லவளா? நீ எனக்கு நல்லவளா? அப்படின்னா நீ என்னோட கிரேசி ஃபேனுங்கிறத ஒத்துக்கிட்டல. அப்போ நீ எனக்காக உயிரை கூட கொடுப்ப. சத்தியமா தாங்க முடியல. ஏய் கரண், நான் பாவக்காவை பத்தி பேச நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்மந்தமே இல்லாம உளற. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பாவக்காவை பத்தியா? ரிஷப் சார், அது நான் கரண் கிட்ட பாவக்காவோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இங்க பாத்தீங்களா, பாவக்கா கையில பாவக்கா இருக்கு. ஐ மீன் பாவக்காவோட பெனிஃபிட்ஸ் சொல்லுது. அதாவது பாவக்காவை யாருமே வெறுக்க கூடாதான், அது உடம்புக்கு நல்லதான். அப்படித்தானே சொன்னீங்க பாவக்கா? ஐ மீன் பிரீதா. ரிஷப், ஆனா உங்களோட பாவக்கா உங்களை கூப்பிடுறாங்க. ஐ மீன் உங்களோட ஷெர்லின் கூப்பிடுறாங்க. போங்க. நீங்க இவன் பேச்சை கேட்டு சிரிக்கிறீங்களா? சரி, அந்த பாவக்கா டாபிக் என்னங்கறத யாராவது சொல்ல முடியுமா? ரிஷப், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரீதா சொன்னது சரிதான். பாவக்காயை லவ் பண்ணணும். ஏ பைத்தியம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு முன்னாடி என்ன பேசணும் கூட தெரியாதா? முதல்ல இதை கொடு. இது உன்னோட கசப்பு தன்மையை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் மிஸ் பாவக்கா. ஐயோ, ஒண்ணு நாங்க கூட இந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல ரிஷப் வந்தாதான் என்ன விஷயம்னு தெரியும். இவன் இதுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்.
இப்ப இவ விழுவா, நான் மறுபடியும் காப்பாத்தணும். இவளை மறுபடியும் தொல்லை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உண்மையான ரொமான்ஸ் இங்கதான் நடந்துட்டு இருக்கு. அநேகமா இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கே. எனக்கு தெரிஞ்ச அருணனா என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்குள்ள கருணனா பிரீதாவை லவ் பண்ற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுவார் போல இருக்கே. உனக்கு என்ன பைத்தியமாடா? அக்கம் பக்கம்லாம் பார்க்கவே மாட்டியா? நான் ஜோக்கா சொன்னேன். ஏன் இப்படி பல்லு இழிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன்? எப்படியும் நீ கீழே விழுவ, உன்னை கேட்ச் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு. நான் ஏன் விழ போறேன்? ரெக்கார்ட் கண்டினியூட்டியை மறந்துட்டியாமா? நீ எப்பவுமே கீழே விழுவ, நான் வந்து கேட்ச் பண்ணுவேனே. ரைட்? பிரீதா, அம்மாடி அங்கேயேம்மா நின்னுட்டு இருக்க? இங்க வா. வரேன். ஏதோ அங்க பாருங்க, அருணே வந்துட்டான். வா அருண் வா. என்ன விஷயம் சொல்லு. எதுக்காக எல்லாரையும் வர வச்சிருக்கேன்னு சொல்லு. அருண் கண்ணா, என்ன விஷயம் சொல்லுப்பா. ஆக்சுவலி மாம் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு நல்ல நாள்னு சொன்னாங்க. அதனால வேற வழி இல்லை, நான் வென்யூ புக் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, என் நெஃப்யூ ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றாரு. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட அருண். Isn't it funny அனி? இவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இவனே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளவு அவசரமா என்ன அருண்? ஒருத்தர் நான் சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க. அம்மா என்ன விரும்புறாங்களோ அதையே தான் நானும் விரும்புறேன். அண்ட் என்னோட நிச்சயதார்த்தம் கும்கும் மண்டபத்துல தான் நடக்கும். 1 minute. ஒருவேளை அது சின்ன ஹாலா என்ன? ஒரு முறை நீ உன்னோட கான்ஃபரன்ஸ் நடத்தினியே. ஆமா. Are you crazy? இது ஒண்ணு சின்ன ஈவென்ட் இல்ல அருண். இது நம்ம ஃபேமிலியோட ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் ஈவென்ட். I mean, how could you? உன்னால எப்படி ஒரு சின்ன கேவலமான மிடில் கிளாஸ் ஹால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது? This is ridiculous. I'm sure. பிரீதாவை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த விஷயத்துல அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி நான் அப்படி செய்வேன்னு பிரீதாவுக்கு தெரியவும் தெரியாது. ஆக்சுவலி என்கிட்ட இந்த விஷயத்த அபிதான் சொன்னான். ஏன்னா அங்கே நடந்த என்கேஜ்மெண்ட்ஸ், ரிசப்ஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அது பாசிட்டிவான பிளேஸ்ன்னு எனக்கும் தெரியும். எனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வேண்டியிருக்கு. நானும் சாதாரண மனுஷன் தானே. என்னோட என்கேஜ்மெண்ட் கும்கும் பாக்யா ஹாலில் தான் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதில் யாருக்கு என்ன அப்ஜெக்ஷன்? இதெல்லாம் உன் வேலை தானே. So bad. இவ உன்னோட ஃப்ரெண்டுங்கிறத நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். ஒருவேளை நம்மளோட என்கேஜ்மெண்ட் ஒரு சின்ன ஹால்ல நடந்துச்சுன்னா அப்போ ஹால் ஃபேமஸ் ஆயிடும். ஆனா மத்தவங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்க. ப்ளீஸ் ஒரு தடவை யோசிச்சு பாரு. ஷெர்லின், நான் ஒரு வாட்டி தான் யோசிப்பேன். ஒருவேளை இந்த வென்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டும் போஸ்ட்பாண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்போ நடக்கும்னு எனக்கும் தெரியாது. இந்த டீலிங் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. சரி, ஒருவேளை நீ இதுதான் விரும்புறேன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் அங்கேயே நடக்கட்டும். அக்கா, கரண் சாரோட பேக் வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா? ஒன்னு கொடுத்தானே வெய். நீங்க எல்லாரும் பொண்ணுங்க, அதனால உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒருவேளை நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா கரணோட வண்டி சாவியை கொடுத்துட்டு ஒழுங்கா கிளம்பி போங்க. இல்லனா நான் உங்களை எவ்வளவு அடிப்பேனா உங்களால நிக்க கூட முடியாது. சுகமான், கொடுங்க சாவியை கொடுங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ்வளவு ஈஸியா உங்களை போக விட்டுருவியா? உனக்கு ஜூடோ கராட்டே எல்லாம் தெரியும்ல. உன் வித்தைய காட்டு சீக்கிரம். ஒருவேளை நான் ஏதாவது செஞ்சேன்னா என்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். அவங்க எல்லாரும் லேடிஸ். நான் அவங்க கூட சண்டை போட்டா சரியா வராதுல்ல. ஆனா நீ சண்டை போடலாம். சீக்கிரம் சீக்கிரம் போ. ஓகே, நான் 5 எண்ணுவேன். 1 2 3 சாவி போட்டு கொடுங்கறல. கிளம்புங்க, போங்கன்றல. ஓடி போ. சூப்பரா வரட்டுற. என்ன டேலண்ட்மா உங்க 2 பேருக்கும். என்ன ஒரு பிளான். Thank you. ஆனா ஒரே ஒரு தப்பு நடந்துருச்சு. நீ என்ன நினைச்சியோ தெரியல, என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன். I'm sorry கரண் சார். ஓ, நன்றி கிட்ட கரண். இந்த பைத்தியக்கார பொண்ணு தான் உன்னை அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கா. எனக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு பதிலா போரிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, போரிங்னா தான சொல்லுவாங்க. நீ உனக்கு தெரிஞ்ச ஜூடோ கராட்டே இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லையே. சும்மா பில்ட் அப் தான கொடுத்துட்டு இருந்த. எனக்கு ஜூடோ கராத்தே எல்லாம் தெரியவே தெரியாது. ஓ, அப்படினா நீ போய் சொல்லிருக்கேன்னு அர்த்தம். நான் ஒண்ணு போய் சொல்லல, அவதான் போய் சொன்னா. நான் அந்த பொய்யை கொஞ்சம் டெவலப் பண்ண, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. மெயின்டேனா? அப்போ சிஸ்டர் இன்னொன்னு சொன்னாலே, நீ என்னோட வைஃப்னு.
அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்? நான் உன்கிட்ட சொன்னல இவருக்கு ஹெல்ப் பண்ணவே வேண்டான்னு. பாத்தியா இப்போ? நான் இதுக்காக தான்க்கா பண்ணேன். ஏன்னா நீங்க கரண் சாருக்கு ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. இல்ல சிருஷ்டி, உங்க அக்கா அப்படிப்பட்டவதான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. ஆனா யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டா உடனே அந்த ஹெல்ப்பை மறந்துடுவா, ஏத்துக்கவே மாட்டான். இதுல இன்னொரு உண்மை என்னன்னா, இவனோட கிரேசி ஃபேன். எனக்காக உயிரியே கொடுப்பா, ஆனா எதுவுமே சொல்ல மாட்டான். இதான் இவரோட மைனஸ் பாயிண்ட். ஏய், நீ என்ன சொல்ற? உங்க 2 பேர் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன். போதும் போதும், என் காதே எனக்கு வலிக்குது. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சதுனா அக்கா ஆட்டோ கிட்ட போலாமா? மீட்டர் எகிரிட்டு இருக்கு. பாய். கீஸ் ப்ளீஸ். இந்தா. என்ன ஒரு தேங்க்யூ சொன்னா உயிர் போயிடுமா என்ன? கரண் லுத்ரா எப்பவுமே யாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டான். ஆனா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நன்றி கடன் மொத்தத்தையும் தீத்துருவேன். புரிஞ்சுதா மிஸ் மை டியர் பாவக்கா? இது என்னது? என்ன பார்த்து எதுக்கு அப்படி சொன்ன? என்ன நீ அவ்வளவு கசப்பா இருக்க? ஆனா நீ என் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ கூட அந்த ரெட் சில்லிஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்க. யூ ஜஸ்ட் சேவ் மீ. கரண் லுத்ராவை ஒருத்தர் காப்பாத்துறது இதா ஃபர்ஸ்ட் டைம்ங்கறத மறக்காத. உன்னை காப்பாத்தணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அவகிட்ட கூட நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. அவரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு 1 நம்பர் ஃபிளர்ட்னு. அப்புறம் உன்னோட முகத்துல அந்த கஷ்டத்தை பார்த்ததும் நான் வந்துட்டேன். அதுவும் உனக்காக ஒண்ணும் இல்ல, உன்னோட அண்ணாவுக்காக. ஏன்னா அவர் உனக்காக எவ்வளவு கேர் பண்றாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அடிபட்டப்போ அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு அவரோட என்கேஜ்மெண்ட். அப்புறம் உனக்கு ஏதாவது நடந்து அதனால அங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவரோட மூடே ஆஃப் ஆயிடும். அப்புறம் அது எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் காப்பாத்தினேன். போ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு மண்டபத்துக்கு வந்து சேரு. அப்புறம் அது வரைக்கும் என்ன இதா? வாவ் கரண் சார், இது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? டாண்டியான்னு எனக்கு தெரியும், ஆனா எதுக்கு? இத வச்சு 2 வேலை பண்ண முடியும். ஒன்னு டான்ஸ் ஆடி கெஸ்ட என்டர்டெயின் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு, நீங்க 2 பேரும் எப்ப பாரு பேசி சண்டை போடுறீங்கல்ல, அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி சண்டை போடுங்க. இந்தாங்க, ஒருத்தர் நல்ல ஆசை தீர அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி விஷயம் இதுதான். எனக்கு இதனால கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு நிமிஷம் இரு. இதுவும் ஏன் டயலாக் தான். என்னால உன்ன ஒரு நிமிஷம் கூட டாலரேட் பண்ண முடியாது. புரியுதா உனக்கு? நீல ஒரு பொண்ணானே எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஓ காட், நான் இத வச்சு மண்டைய அப்படியே உடைக்க போறேன் பாரு. ஆனா இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். என் கூட சண்டை போடாத. ஏன்னா இன்னைக்கு ரிஷப் சரோட என்கேஜ்மெண்ட். அதனால நான் மூட் ஆஃப் ஆக விரும்பல. ஓகே டன். இன்னைக்கு ஒரு நாள் உன்னை விடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், புரிஞ்சுதா? நீங்க 2 பேரும் உங்க சண்டையை கொஞ்சம் கண்டினியூ பண்றீங்களா? ஏன்? என்ன காணி, என்ன கரண் சார், நீங்க 2 பேரும் சண்டை போடலனா இன்னைக்கு பார்ட்டி ரொம்ப போர் அடிச்சிரும். உங்க சண்டை தான் எனக்கு நல்ல டைம் பாஸே, தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேனா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ருதி, சரி, நீ இந்த பூவையும் பன்னீர் சொம்பையும் அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுங்க கிட்ட கொடுத்துருங்க. கொண்டு பார்த்து எதுவுமே சொல்ல இன்னும் நிறைய பூ வேணும்பா, சேர்த்து கொண்டு போ. சரியா? அத்தை பிரீதா எங்க அத்தை? அவ அங்கதான் போனா. அத்தை கிச்சன்ல பக்கோடா போட சொன்னேன், போட்டாங்களான்னு போய் எல்லாம் பார்க்கணும். முடிஞ்சது. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? இல்ல அத்தை, ஏதாவது குறையாயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அவமானம் ஆயிடும்ல. எதுவும் ஆகாது, நீ அமைதியா இரு. இப்ப பாருங்க, ஒரே ஒரு பன்னீர் சொம்பு தான் இருக்கு. 2 3 இருக்கணும்ல. அதான் இன்னொன்னு அனுப்பிட்டல. இங்க பாருங்க, இன்னும் 2 3 பொண்ணுங்களை கூப்பிட்டு நிக்க வை. வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க, நீயும் வாமா. உங்களுக்கும் வெல்கம். ஒரு வழியா நாங்க எந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த நாளே வந்துருச்சு. ஷர்லன் வரலையா? வந்துட்டு இருக்கா. நான் ஜெயிச்சிட்டேன். நான் சொன்னல என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாதீங்கன்னு. என்ன சேலஞ்ச் பண்ணி யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களை தோக்கடிச்சு நான் என் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன். என்ன நல்லா தெரிஞ்சுக்கப்பா, நான் உனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தனால தான் உன்னால ஜெயிக்க முடிஞ்சது. நான் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். நிஜமா? அப்படியா? ஏன்னா இன்னைக்கு நீ என் எதிரில் முகத்தை தொங்க போட்டிருக்கிறத நான் விரும்பல. நம்பலையா? வேணா கேட்டுப்பாரு. இது நிஜமாலுமே உண்மைதானே? அண்ணன் கரணை ஜெயிக்க விடுன்னு சொன்னாரு. வாட்? அப்புறம் எதுக்கு சேலஞ்ச் பண்ணீங்க?
ஏன்னா என் தம்பி சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்பினா அப்புறம் என்னால எப்படி பின்வாங்க முடியும்? எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக. ஏன் சந்தோஷத்துக்காகவா? நீங்க இங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டீங்க. எனிவேஸ் பரவாயில்ல, இன்னைக்கு உங்க நாள், என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்கீங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா அத்தை, இவங்க டெக்கரேஷனை எவ்வளவு பிரமாதமா ஆமா, பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கிருத்திகா நிச்சயதார்த்தத்தை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு இல்ல? நீ சொன்னது சரிதான், ரொம்ப அழகான டெக்கரேஷன் இல்ல கரீனா? மாம், ஐம் டெல்லிங் யூ, எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்ல பண்ண வேண்டிய டெக்கரேஷனை கெடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க பாரு கரீனா, ஸ்ருதி உன்கிட்ட டெக்கரேட் பண்ண அப்ரூவல் வாங்கினால. அதுக்கு என்ன, அவ காமிச்ச டெக்கரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இல்லையே. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிச்சிருந்தா நான் ஏன் மறுத்திருக்க போறேன்? நான் தான் சொல்றேன்ல, அவங்க ரெண்டு பேரும் ஓவர் ஸ்மார்ட். நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓகே மாம், ஐ காட் a call. I'll be back. Okay? அப்படியா? கரண் லோத்ராவை பாருங்க. வாவ், இஸ் so hot. He's so handsome. My heart is beating and repeating. Karan, Karan, Karan. கரண், எனக்கு ஒரு வாட்டி ஓகே சொல்லிடு. நான் என்னோட 7 வருஷத்து பாய் ஃப்ரெண்ட கூட விட்டுறேன். கரண் என்ன ஒரு வாட்டியாவது டார்லிங்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நான் என் சின்ன வயசு காதல இப்பவே தியாகம் பண்ணிடுவேன். கல்யாணம் ஆகி இப்பதான் 10 நாள் ஆச்சு. கரனுக்காக என்னோட புது ஹஸ்பண்ட கூட நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நீ உன்னோட ஹஸ்பண்டை விட்டுறாத. பாவம், கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருப்பான். அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஃபியூஸ் கேரியரை எடுத்தது மட்டும் இல்லாம அதை தூக்கிட்டும் போயிட்டாங்க போல. இப்ப என்ன பண்றது? அருண் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த கான்ட்ராக்ட நம்ம கிட்ட கொடுத்தாரு. நம்ம எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணிருக்கலாம். நம்ம ஹாலை புக் பண்ணாரு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. யாரோ வேணும்னே இத பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஃபங்க்ஷன் சரியா நடக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அவங்க. ஆனா இவ்ளோ கேவலமான காரியத்தை யாரால செய்ய முடியும்? ஆண்டி, இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலை தானே? இட்ஸ் யுவர் ஜாப், ரைட்? வேற யாரா? எனி டவுட்ஸ்? நோ நோ, நாட் அட் ஆல். ஆண்டி, நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கரண்ட் எப்ப வரும்? வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கே. என்கேஜ்மெண்ட் சீக்கிரம் முடிங்க, நாங்க வீட்டுக்கு போகணும். ஆண்டி, உங்களுக்கு எவ்வளவு திறமை. அதான் சொல்லுவாங்களே, ஒரு அம்புல 2 குறின்னு. நீங்க அதுதான் செஞ்சிருக்கீங்க. இப்ப சீக்கிரமா என்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கும். அப்புறம் அந்த பிரீதா அருணை விட்டு விலகி போயிடுவா. பாவம் அருண், அவரோட இம்பார்ட்டன்ட் கெஸ்டுக்கு எதிர்க்க எம்பாரஸ் ஆக வேண்டியது ஆயிடுச்சு. யூ ரைட். நான் கரீனா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டாம விட மாட்டேன். என் மூளையில பல்பு எரிஞ்சா இங்க பல்பு அணைஞ்சிரும். பாவம் ரிஷப், இப்போ அவனுக்கு அந்த பிரீதா மேல உள்ள அட்ராக்ஷனை காட்ட அவனுக்கு இனிமே டைமே இருக்க போறதில்ல. பாவம், நிலைமைய பாரு. எல்லார் எதிர்க்கையும் அந்த பிரீதாவை கட்டாயம் அசிங்கப்படுத்தியே ஆகணும். என்ன பண்றது? ஆனா ஆண்டி, ஒருவேளை கரண்ட் வந்துருச்சுன்னா? எப்படி வரும்? ஃபியூஸ் கேரியரே இல்ல. ஆனா ஒருவேளை இது நம்மளோட பிளான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிரீதாவை பிடிக்காதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். Are you crazy? உலகத்துல எந்த அத்தையாவது தன்னோட மாப்பிள்ளையோட என்கேஜ்மெண்ட் நிறுத்த முயற்சி செய்வாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? அதான் நீங்க இருக்கீங்களே. Naughty girl. You just wait and watch now. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சஞ்சீவ் தான் இப்படி பண்ணிருப்பான். அவன் தான் இந்த ஃபியூஸ் கேரியரை கழட்டி கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது தூரமா கொண்டு போய் போட்டிருப்பான். அவன் போய் எதுக்கு? இப்போ வந்து இதெல்லாம் பேசி என்ன ஆக போறது? இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. அம்மா, எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க. அம்மா. இல்லம்மா, எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா கூட அவன் வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அவன் அந்த அளவுக்கு சட்டுலாம் வரவே மாட்டான். அது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் எப்படி இருட்டுல இருப்பாங்க? இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுதா? ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இதுக்கு என்ன பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஐயோ, இதுல என்ன இருக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சொல்யூஷன் நான் அது சொல்றேன். கரண் சார், இந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல ஃபியூஸ் கேரியரே மிஸ்ஸிங். அப்புறம் இந்த ஏரியால எலக்ட்ரிஷியன் சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஆண்டி, நீங்க இங்க பக்கத்துல தானே இருக்கீங்க. அப்போ உங்க வீட்டு ஃபியூஸ யூஸ் பண்ணலாமா? அட ஆமா, இந்த ஐடியா ஏன் மூளைக்கு ஏன் ஏட்டல? உனக்கு தான் மூளையே இல்லையே.
தம்பி சாரி தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. நான் ஃபியூஸ் எடுத்துட்டு வரேம்மா. தம்பி நீ அவ கூட போய் நான் help பண்ணு. எதுக்குண்ணா? போ 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 போ. சரி போறேன். நான் இப்போ வெளியே இருந்தா வரேன். கெஸ்ட் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஆரம்பத்துல ஏசி ஒர்க் ஆகல, இப்போ கரண்ட் வர போயிடுச்சு. ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆ, என் கூட டான்ஸ் ஆடு. என்ன? யா, படம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சினிமால யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். அட இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ உன்னோட சொல்யூஷனை உன்கிட்டே வச்சுக்கோ. நீ வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வா வா வா. ஹலோ எவ்ரிவன், மே ஐ ஹேவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆக்சுவலா இங்க கரண்ட் எல்லாம் போகல. இது எங்களோட பிளான் தான். நாங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணோம். என்னோட அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ரொமான்டிக் சர்ப்ரைஸ். கரண் என்ன பேசுறான்? கரண்ட் உண்மையிலே தானே கட்டாச்சு. ஆண்டி இவன் ஏன் இப்ப போய் சொல்றான்? நீங்க உண்மையிலேயே ஃபியூஸ் எடுத்துட்டீங்கல்ல? ஃபியூஸ் கேரியரை எடுத்துட்டேன். பட் ஐம் ஷியோர் பிரீதா கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பா. ஒருவேளை அவங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காங்க போல. என் அண்ணா இருக்காரு, இவர் என் அண்ணன் மட்டும் இல்ல, என் மென்டர், பிலாசபர் எல்லாமே இவர் தான். அப்படிப்பட்ட அவருக்காக நாங்க ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. என் அண்ணனுக்கும் வருங்கால அன்னைக்கும் தான் தெரியும். இவங்களோட லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அது எப்படி அரேஞ்ச்டு மேரேஜா மாறிச்சுன்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். எங்க அண்ணன் எப்படி ஷெர்லின் காதல்ல விழுந்தாருன்னு சொல்ல போறோம். ரைட் ஷெர்லின், இப்ப என் வீட்டு பாட்டியும் அவங்க வீட்டு பாட்டியும் நின்னு ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நாங்க 2 நிமிஷத்துல வந்துடுறோம். கம். கெஸ்ட் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பொய் சொல்லியிருக்கான். ஆனால் அது யாருக்கும் புரியாது. ஆனால் இந்த பொய்யில கூட பாதி உண்மை அடங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பிரீத்தா மேலே காதல் உண்டானப்ப எல்லாரும் நான் ஷெர்லினை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக நான் பிரீத்தா கூட தான் என்னோட காதல் பயணத்தை ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாரும் நான் ஷெர்லின் கூட தான் இந்த பயணத்தை ஆரம்பித்தேன்னு நினைக்கிறாங்க. இப்போ கரண் எந்தவும் பிரீத்தாவோடதையும் சேர்த்து காட்ட போகிறான். ஆனால் எல்லாரும் நானும் ஷெர்லின் இருக்கிற மாதிரி நம்புவாங்க. ஆமா, இன்னைக்கு என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீ மாடல் அனுப்பிட்டல்ல? நோ, நாட் டன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, எனிவேஸ், அவ இந்த பார்ட்டிக்கான ட்ரெஸ் கோட்ல தானே வந்திருக்கா. அதை எதிர்பார்க்கலாம்ல. ஒயிட் கலர். கரண், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு கைய பிடிச்ச? ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். நீ ஒரு விஷயத்தை உணரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அப்படின்னா? நீ நோட்டீஸ் பண்ணலன்னு தெரியும், ஆனா ஏதோ நடந்திருக்கு. நீ எப்பவுமே என்கிட்ட சண்டை போட சாக்கு தேடிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சாரி சொல்ல வரும்போது உண்மையிலேயே நான் உன்னோட கண்ணில் அன்பை பார்த்தேன். அதை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
யூஸ் மீ. எனக்கு எதுக்கு பயம்? நீ என்ன பேசினாலும் எனக்கு எந்த எஃபெக்டும் வராது. அப்புறம் பயப்படுறதுக்கும் எதுவும் இருக்காது. ஏன் எதுவுமே இருக்காதுங்கிற? ஏன்னா உனக்குள்ள நான் இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. வாழ்க்கையில நீ முதல் முறையா உன்னோட மூளையை யூஸ் பண்ணி நீ நல்ல விஷயத்த பண்ணிருக்க. அதுக்காக தேங்க்ஸ். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் காலையில உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன அந்த காட்டு பூனைங்க கிட்ட இருந்து காப்பாத்தும் போது நான் என்னைக்குமே கடனை வச்சுக்க மாட்டேன், அதை திருப்பி கொடுத்துருவேன்னு உங்ககிட்ட சொன்னல, ரைட்? அதோட நீ எது செஞ்சாலும் என்னோட அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்காக தானே செஞ்சேன். நானும் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் என் அண்ணன் ஒருத்தனுக்காக தான் செஞ்சேன். ஏன்னா அவன் நிச்சயதார்த்தத்துல எந்த ஒரு தடங்களுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். குட். அப்படின்னா கணக்கு இப்போ சரியாயிடுச்சு. ஷலன், are you okay? நீங்க என்ன சொன்னீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் போர் அடிச்சிரும், ஃபங்க்ஷனை சீக்கிரமா முடிங்க, நாங்க வீட்டுக்கு போகணும், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. பட் ஐம் சாரி ஆண்டி, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாரும் இங்க ஒருத்தரோட பேரை மட்டும்தான் சொல்றாங்க, பிரீதா பிரீதா பிரீதா. அந்த பேரை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்குது. அந்த பொண்ணு எப்பவுமே நான் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா நான் தான் முட்டாள் மாதிரி உங்களுடைய பேச்சு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்டூபிட் கரண்ட் கேமை விளையாடி இருக்கவே கூடாது. நம்ம கேம் பிளான் ஃபுல்லா ஃபெயில் ஆயிடுச்சு. பிரீதா ஸ்டார் ஆயிட்டா. நம்ம என்னதான் பண்ணாலும் அவளை ஜெயிக்கவே முடியல. Listen, you must relax. I'm 101% sure this is Karan's idea. I mean, Preetha இதெல்லாம் தனியா? No ways. I need some time. ஏதாவது பெருசா யோசிக்கணும். இதெல்லாம் முக்க ஐடியா. அந்த பொண்ணு பண்ணிட்டேன். பொண்ணு அவ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும். ஆனா மேம், நீங்க எதுக்காக எலி மருந்து எடுத்துட்டு வர சொன்னீங்க? நீ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உன் வேலை ஒன்று விட்டு போகாம இருக்கணும்னா இத பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நில்லு. சாரி, நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேனா அதான் உன்னை கத்திட்டேன். அப்புறம் இந்த ரேட் பாய்சன் இருக்குல்ல, இந்த வீட்டு முதலாளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் கேட்டாங்க. அவங்களோட வீட்டுல நிறைய எலி இருக்கும். ஆனாலும் இந்த விஷயத்தால யாரும் சாக மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, நீ கொடுத்த வாக்கு எல்லாரும் முன்னாடியும் பொய்யாக போகுது. மாமா. சொல்லுமா. மாமா, சமையல் பொருள்லாம் வந்திருக்கு, வெளியில நிக்கிறாங்க. நிறைய பொருள் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை. நீங்க கூட வாங்க. நீங்க வாங்க. வாங்க, போயிட்டு எல்லாரும் எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா யாரும் சாக மாட்டாங்கன்னு நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு கெட்டு போயிடும், வயிற்று வலி, வாமிட்டிங் மட்டும் வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா எல்லா டிஷஸ்லயும் குவாண்டிட்டி கம்மியா போடணும். தம்பி, இந்தப்பா உங்களோட சம்பளம். சரியா சார்? வரோம். தம்பி வாங்கப்பா, பொருட்களை எடுத்துட்டு போலாம். ஓகே, இந்தாம்மா, நீங்க இதை எடுத்துட்டு போங்க. இப்ப இந்த 3 டிஷஸ்லயும் கலக்கிட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அந்த பிரீதா எப்படி தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஆனா ஸ்வீட் டிஷ் ஓகே. பாயசம் செய்றாங்களா? ஹலோ மேடம், யார் நீங்க? ஓ காட், இவன் இப்பதான் வரணுமா? ஒரு வேளை என் கையில இந்த பவுடரை பார்த்துட்டானோ? மேடம், உங்களை தான் நான் கேட்குறேன், யார் நீங்க? நான் ஷர்லின். எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. ஓகே. இது என்ன மேடம்? ஆக்சுவலி நான் இங்க ஷெஃப் பார்க்க வந்தேன். அவர் எங்க இருக்காரு? நீங்க என்கிட்டயே சொல்லுங்க.
விஷயம் என்னன்னா என் மாம்க்கு டயபெட்டிஸ் இருக்கு. சோ இந்த சுகர் ஃப்ரீயா அவங்க பாயசத்துல கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு புரியுதுல்ல? அட நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம் மேடம். உங்க அம்மாவோட பாயசத்துல கண்டிப்பா நான் அதை போடுறேன். கொடுங்க மேடம். ஓ காட், இவன் வந்ததால எல்லாம் சொதப்பிடுச்சே. மாமா ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே சாப்பாடு வேலைதான். சரிம்மா சூப்பரா பண்ணிடல. என்னாச்சு ஷர்லன்? உனக்கு ஒண்ணும் ஆகலல? இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குடு. டேம் இட், நான் இப்பதான் வேணுமோ அதுவும் இவ எதிர்க்க. நான் இவ முகத்தை கூட பார்க்க விரும்பல. நோ நோ இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். இல்ல பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றவா. ஓ ப்ளீஸ். உனக்கு ஒண்ணும் ஆகலல? என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? போய் வேலையை பாருங்க. பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போய் எல்லாமே போய். நான் என் காதால கேட்டேன், நீ எனக்கு கிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். போய் சொல்லாத. வாயை மூடு போதும். நீ எவ்வளவு பெரிய எடிட்டா இருக்க? நான் உன்னை கிஸ் பண்ணலங்கிற விஷயத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஆக்சுவலா உன்கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி சவுண்ட் தான் கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்த சவுண்டுக்கே நீ அப்படியே மயங்கி நிக்க ஆரம்பிச்சிட்ட. அது சத்தமா முத்தமா உனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் உன் பக்கத்துல தான் வந்து ஆனா என்னோட லிப் உன் மேல படவே இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்ப நீ என்ன கிஸ் பண்ணலையா? இல்ல மேடம். கன்ஃபார்ம் தானே? பக்கா 100% கன்ஃபார்ம். நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கல, வெறும் சத்தம் தான் கொடுத்தேன். அப்ப நான் கேட்டேனே அந்த சத்தம், அது என்னது? அதத்தான் வெறும் சத்தம்னு. இதுல விஷயம் என்னன்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலன்னா அந்த பொண்ணை கிஸ் பண்ண இருக்க வாய்ப்பில்லை. நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரீதா. நான் ஒரு கம்ப்ளீட் பேட் பாய்னு நீ நினைக்கிற, பொண்ணுங்களை மதிக்காதவன் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஐ ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ். ஒரு பொண்ணுக்கு முத்தம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எனக்கு தெரியும். அது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அந்த உணர்வோட நான் என்னைக்குமே விளையாடுறதில்லை. ஆனா சில பெண்கள் இருக்காங்க, நான் கிஸ் பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். Thank God இந்த கரண் என்ன கிஸ்ஸே பண்ணல. இப்போதுக்கு பெருசா பெருமூச்சு விட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எனக்கு தேங்க்ஸ் சொல்லு, ஏன்னா நான் உங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணல, ஏடா கூடமா எதுவும் செய்யல. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நான் வெறும் யோசிக்க தானே செஞ்சேன். நான் யோசிக்கிறத நினைச்சு வெளியில சொல்லிட்டேனோ? நீ சொல்லலனாலும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உடனே நீ சொல்லாமலே அது எப்படி எனக்கு தெரியுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாத. ஏன்னா நீ எப்பப்போ எந்தெந்த நேரத்துல டைப்பா மொழியை மாத்துவன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 1 minute. நான் எந்த டைப்பான பொண்ணு? ஓ மை காட், இப்போ நான் இதுக்கும் பதில் சொல்லி ஆகணுமா உனக்கு? ஆப்வியஸ்லி பாவக்கா டைப் தான். ஒருவேளை நான் பாவக்கா டைப்பான பொண்ணுனா அப்போ நீ ரொம்ப ரொம்ப மோசமானவன். நான் யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறேன் பாரு, அது உன்கிட்ட போய் தேவையில்லை. ஏய் ஒரு நிமிஷம், எங்க போற? உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. கெட்டு போன டைப்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மூளையில இருக்க உன்னோட ஐடியாஸ், உன்னோட திறமை எல்லாமே, உன்னோட ரெப்யூட்டேஷன் எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கும் யாரோட ரெப்யூட்டேஷன் பத்தியும் கவலையே இல்ல. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நீ எவ்வளவு பேசுவேனா அவளோட ஃபீலிங்ஸ பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இருக்காது. அப்படியா? இப்போ நீங்க சொன்னதே கொஞ்சம் விளக்கமா எனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஓகே, நீ என்ன கிஸ் பண்ணலன்னு தானே சொல்ல வர? நீ என்ன கிஸ் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லிட்ட. ஆனா ஷர்லனுக்கு அப்படிதானே தோணும் நீ என்ன கிஸ் பண்ணிருக்கேன்னு. நீ ஷர்லன் கிட்ட எதுக்கு இப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்த? நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிரைவேட்டான இடத்தை தேடிட்டு இருக்கிற கப்பல் மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெரியுமா? அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒருவேளை அவ இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொல்லிட்டானா எல்லாரும் என்ன பத்தி ஐயோ போது நிறுத்து. ஏன் இப்படி பிரேக் போடாம பேசிட்டே போற? நீ என்ன பேசினாலும் தப்பா தான் பேசுவ, தப்பா தான் யோசிப்ப. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்போ உன்னோட ரெப்யூட்டேஷனை விட என்னோட ரெப்யூட்டேஷனுக்கு தான் பாதிப்பு அதிகம். இந்த சிட்டில என்ன பத்தி தெரியாதவங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தான் நான் பழகுவேன்னு என்ன சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க கூட நான் பழகுறது இல்ல. ஓகே, என்ன ஹை லெவல்? எந்த ஹை லெவல பத்தி பேசிட்டு இருக்க? ஹை லெவல் வெறும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஹீல்ஸ் மட்டும் தான். என்ன ஹை லெவலான பொண்ணுங்க? சோஃபியாவா, மனிஷ்காவா? உங்க ஸ்டாண்டர்டை விட என்னோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு ஹைனா, நீ தலை நிமிர்ந்து பார்த்தா உன்னோட தலைய பெல்ட்டி அடிச்சிரும். ஆனா நீ ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் விட்டா பேசிட்டே போற, நிறுத்து. கையை எடுத்த உடனே பேச மாட்டல. நான் உன்னை நம்பவே மாட்டேன்.
சரி போ. உன்னாலதான் ஃபங்க்ஷனுக்கு இவ்ளோ லேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் அந்த ரிங்க கழட்ட கூட முடியல. நான் போய் என்ன எதிர்பார்க்கறேன். அடுத்த ஜென்மத்தில் எனக்கு உன் கூட கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும் பிரீதா. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். பிரீதா என் கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அருண் கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஷர்லின். பர்ஃபெக்ட் டைமிங். எங்க நிச்சயதார்த்தமும் முடிஞ்சது, அங்க சாப்பாடும் வச்சுட்டாங்க. இப்ப நான் நினைச்சது எல்லாம் ஒவ்வொன்னா நடக்க போகுது. அப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேல? அந்த மலாய் கஃப், அப்புறம் பாலக் பன்னீர், நீங்க சொன்ன எல்லாமே ரெடி ஆயிடுச்சுக்கா. அப்புறம் ஸ்வீட் எங்க வச்சிருக்க? ஸ்வீட் அங்க இருக்கு. சரி, அதுல கிஸ்மிஸ் போட்டுருக்கல? போட்டுருங்க. முந்திரி எல்லாமே சரி, போட்டுருங்க. நான் போய் எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு இங்க கூப்பிடுறேன். சரிங்க, வர பசிக்கிறவங்க சொல்லுங்க. சாப்பிடுவாங்கல்ல? இதோ வரேன். சரிங்க. நீ அருணோட கண்ணுல நிறைய அன்பை பார்த்துட்ட. இப்போ அதே கண்கள்ல நீ வெறுப்ப பார்க்க போற பிரீதா. இப்போ உன்னை யாராலையும் காப்பாத்தவே முடியாது பிரீதா, யாராலையும் முடியாது. அருண் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷர்லின், கங்க்ராட்ஸ். ஒன் செகண்ட். பிரீதா பிரீதா, நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்க, ஆனா நாங்கெல்லாம் மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்துல என்ஜாய் பண்ணக்கூடாதா? ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? நீயே யோசிச்சு பாரு. உன்னோட என்கேஜ்மெண்ட்ல எவ்வளவு அருமையான டான்ஸ் நடந்துச்சு. அப்புறம் எல்லாரும் என்ஜாய் கூட பண்ணாங்க. இவ கூட இங்க ஒரு கலக்கு கலக்கிட்டா. ஆனா இப்ப பாரு, இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இங்க ஏதாவது நடக்குமா நடக்காதா? ஏமா நடக்காது? எல்லாமே நடக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பசிக்குதுல, சாப்பிட்டு முடிச்சிடலாமா? அப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க? முதல்ல அண்ணன் டான்ஸ் ஆடுவாரு. என்னன்னா வா வா வா, பிரமாதம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் டான்ஸ்க்கு ஓகேவா? நல்ல பழக்கம். என்ன எடுத்துக்கோ, கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க அம்மாவோட விரல் அசைவுக்கு தான் அடிக்கிட்டு இருக்கேன். By the way guys, we have organized the music. Come on அருணா, go for it. என்னன்னு இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து முறைச்சாலும் நான் பயப்பட போறதே இல்ல. ஏன்னா இது ஆபீஸ் இல்லனா வீடு. So no orders. என்னன்னு வாங்க வாங்க. Come on sir. இல்ல எனக்கு இப்ப மூடு சரியில்லை. girls, come on cheer பண்ணுங்க. என்ன பண்றீங்க? ஓகே ஓகே ஃபைன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் தனியாலாம் டான்ஸ் ஆட மாட்டேன். நீங்களும் எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கூட டான்ஸ் ஆடணும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கண்ணா. தனியா டான்ஸ் பண்ண மாட்டீங்களா? எங்க கிட்ட ஆடுறதுக்கு பார்ட்னர்ஸ் எங்க இருக்காங்க? நீங்க தான் ஆடணும். Then drop the idea. என்கிட்ட பார்ட்னர் இருக்காங்க. ஸ்ருதி இங்க வா. இதோ அவனுக்கு இருக்கு. கரண் அண்ணா, யூ டோன்ட் வரி. உங்க பார்ட்னர் என்கிட்ட இருக்காங்க. வா பிரீதா. என்ன பாத்துக்கிறேன், நீங்க போய் அம்மாவை பாருங்க, போங்க. சரி இரு. இதுல உட்காரு உட்காரு. என்னாச்சுமா? எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க வாங்க வாங்க, வெளியில ஆம்புலன்ஸ். ஹாஸ்பிடல் போயிடலாம். என்னாச்சுமா? என்னாச்சு? பாத்து வா, டாக்டர் கிட்ட போலாம். சமித், என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உள்ள நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. போய் என்னன்னு பாருங்க. சரி சரி, பார்த்து கூட்டு போ. சரிங்க. பாத்தீங்களாக்கா,
எல்லாரும் எப்படி வாந்தி எடுக்கிறாங்கன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இங்க எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளோட சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ வா, உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. நான் சொல்றது கேளுங்க. புரியல. அவங்கள போய் பாருங்க. பாத்தீங்கல்ல, இப்ப கூட ரிஷப் பிரீத்தாவோட தான் ஒட்டிக்கிட்டு நிக்கிறாரு. நான் உங்க கையில ஒரு சோலிடான ஆயுதத்தை கொடுத்திருக்கேன். இவங்க 2 பேரையும் பிரிக்கிற வேலை இப்ப உங்க கையில இருக்கு. Your time starts now. நீங்க உடனே இன்னும் நிறைய ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ரிஷப், கருணாத்த, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சத்த? ரிஷப் பாத்தியா, யாரோட நிலைமையும் சரியில்லை. நம்ம விருந்தாளிங்களெல்லாம் பாரு, எல்லாரும் வாமிட் பண்றாங்க. அப்புறம் வயிறு சரியில்லை. இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குது, அப்புறம் தலை சுத்துது. அங்க பாரு அண்ணி, அண்ணி நிலைமைய பாரு. பிரீதா, இங்க வா. நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஓகே மேடம். நீ சாப்பாட்டுல என்ன கலந்த? என்ன கலந்து கழிச்ச? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ரொம்ப அப்பாவியா நடிக்காத. நீதான் எதையோ கலந்திருக்க. நல்லா சுத்தி பாரு. எல்லாரும் வாமிட் பண்றாங்க, எல்லாருக்கும் வயிறு வலிக்குது. இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் நடந்திருக்கு. இதெல்லாம் உன் பொறுப்பு தானே. உன் கேட்டரிங்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஐ அம் ஷூர் அபௌட் இட். நீதான் விஷம் மாதிரி எதையோ கலந்திருக்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணம். நீ மட்டும் தான் காரணம் பிரீதா. இப்ப சொல்லு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? நான் தான் சொன்னல, எல்லார்கிட்டயும் சொன்னல, இந்த ஹால ரெண்டுக்கு எடுக்க வேண்டான்னு. ஆனா எங்க எல்லாரும் ஒன்னதான் நம்பினாங்க. என் குடும்பம் கூட ஒன்னதான் நம்பிச்சு. குப்பையும் சேருமா இருக்கிற ரோட்டு வழியா இந்த ஹாலுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா லைட் போயிடுச்சு, ஏசி வேலை செய்யல. இருந்தாலும் என் ஃபேமிலில யாரும் எதுவுமே சொல்லல. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீ என்ன பண்ண? இன்னி வரைக்கும் என் குடும்பம் உங்க அம்மாவுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை வேற யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ண? நீ தேங்க்யூ சொல்றத விட்டுட்டு எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்திருக்க. மேடம் ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எதுவுமே செய்யல. நாங்க எங்க சைடுல இருந்து பெஸ்டா கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணோம். அத்தை இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப சரியான டைம் கிடையாது. ஜஸ்ட் லீவ் தட். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறது. கம் ஆன் ரிஷப். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்க சர்லா விட்டுருங்க. அவளுக்கு எதுவும் தெரியாது. போலீஸ்காரங்களை தடுத்து நிறுத்துங்க. நான் சத்தியமா சொல்றேன், அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க ஏதாவது பண்ணுங்க. நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க. அம்மா வந்துருவாங்கம்மா. அழாதம்மா, அம்மா வந்துருவாங்க. உனக்கு என்ன ஆச்சு? அவங்க பாட்டுக்கு அம்மா கூட்டிட்டு போறாங்க. அம்மா விட்டுட்டு போங்க. அக்கா நீயாவது சொல்லு, அம்மா விட்டுட்டு போக சொல்லி. அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது ஸ்ருதி. நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். நான் சொல்றத கேளு. அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. நாம எந்த தப்புமே பண்ணலேக்கா. அப்புறம் அவங்கள எங்க கூட்டிட்டு போறாங்க? எனக்கு என்னோட அம்மா திரும்ப வேணும். எனக்கு அம்மா வேணும். நம்ம எதுவும் செய்யல, அதனால அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. சரியா? நம்ம இப்ப உள்ள போய் ராக்கி ஆண்டி கிட்ட சொல்லலாம், ரிஷப் சார் கிட்ட சொல்லலாம். அவங்க நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஒண்ணு ஆகாது. ஒரு
பொண்ணுக்கு அவளோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிறது ரொம்ப அப்செட்டிங்கா தான் இருக்கும். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஷர்லன். போய இன்னைக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குமான்னு தோணும்ல. உனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமா? அந்த சரளாவையே அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இந்த ஹால் அவங்க பேர்ல தான் இருக்கு, ஆனா அரெஸ்ட் பண்ண வேண்டியது பிரீதாவை தானே. ஏன்னா இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த வென்யூ அவளால தான் புக் ஆச்சு. ஏன் அத்தை நீங்க எல்லாத்துக்கும் பிரீதாவே ப்ளேம் பண்றீங்க? அவ ஒண்ணு இந்த வென்யூ புக் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. இட் வாஸ் மை டிசிஷன். நான் தான் முடிவெடுத்தேன். இல்ல கருணா ஆண்டி என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிரீதாக்கு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கோம், ஆனா ரிசல்ட் என்னாச்சுன்னு பாருங்க. அதான் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பிரீதா அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது அவங்க தப்பு இல்லனா வேற யாரோட தப்பு? உன் டாடா, மாமா ஆர் மீ? இல்லனா நம்மளோட வேற ஏதாவது ஃபேமிலி மெம்பரா? நேம் இட், பேரை சொல்லு. இதை செய்தார் நான் எப்போவாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் செஞ்சாங்கன்னு சொன்னேனா? Then யார் அப்படி பண்ண போறாங்க? then what? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க கெஸ்ட் யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா? இல்ல என் மாமா? நீங்க சொல்லலாம், ஏன்னா நாங்க இன்னும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகலையே. இந்த பிரச்சனை எங்க போய்கிட்டு இருக்கு? நான் யார் மேலேயாவது பழி போட்டேனா? குட். அதோட நாங்களும் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். எங்களோட இந்த முடிவுக்கு யார் மேலயாவது இருக்கிற வெறுப்போ விரோதமோ காரணம் இல்ல. இப்போ நீயே சொல்லு, அந்த கிச்சனுக்குள்ள யார் போயிருப்பாங்க? சமையல் ரிலேட்டட் ஆளுங்க மட்டும் தானே. அவங்க எல்லாம் யாரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த ஹாலோட ஓனர் சரளா, அப்புறம் அவங்களோட 2 பொண்ணுங்க அண்ட் அவங்களோட பிரதர் அந்த குக்கு அவங்களோட ஆளுங்க, ரைட்? அவங்க வேணும்னே பண்ணிருப்பாங்களா? வேணும்னே பண்ணிருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஏன் அப்படி பண்ணணும்? எதுக்கு அப்படி பண்ணணும்? there has to be a reason, right? இப்பவே போய் பேசலாம். என்னாச்சுமா? என்னாச்சு? பாட்டி இவளை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. வா வா வாமா, மெதுவா இப்படி உட்காரு. உட்காருமா. ஓ காட், இந்த பிரீதா மறுபடியும் அழுமூஞ்சி மாதிரி வந்து நிக்கிறாளே. இவர் அவளோட கண்ணீரை பார்த்து உருகிட போறாரு. இப்ப நான் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? சீக்கிரம் பாத்து பாத்து என்ன பாத்து பாத்து நீங்க கூட பாத்து பாத்து அம்மாவை நல்லா புடிச்சுக்கோ பேரு. Oh my god. டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் கூப்பிடுங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஐடி ப்ரூஃப் காட்டட்டுமா? நீயா? I hate you. I just hate you. Really? You really hate me? My puppet. My puppet. What a joke. ரிஷப் சார் ஷர்லினை விட உனக்கு தான் நிறைய மரியாதை கொடுக்கறாரு. ஐ அம் டெல்லிங் யூ கா, பாட்டிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. இங்க பாரு, இந்த மொத்த பிளானிங் பண்ணது ஷர்லின் தான். ஷர்லின் எங்க? யாரு? ஷர்லின் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஷர்லன் கூட உனக்கு என்ன வேலை? ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு முறை ஷர்லின் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் உங்க கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிரும். பொழுது விடிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே அர்ஜென்ட். அது மட்டும் இல்ல, ஷர்லன் வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஏன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க ராத்திரி நேரங்கள்ல வெளியே சுத்த மாட்டாங்க. காலம் கடந்து போற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் லேட் ஆயிடல. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் நடுராத்திரி வரைக்கும் வெளியே இருக்கிறத வச்சு அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வர ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? பேசினதுல எதுவும் தெரியல, ஆனா அவ எதையோ மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. பிரீதா ஷர்லன் எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன உள்ள கூட்டிட்டு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல.
ஜஸ்ட் லெட் மீ கோ. என் கையை விடு. I said leave it. கொஞ்சம் வாய மூடுறியா? உன் எக்ஸ் ஹஸ்பண்டோட இன்டெலிஜென்ஸை நீ எவ்வளவு சந்தேகப்பட்டனா உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கோவப்படுவான். ஒருவேளை உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. கவலையப்படாத, உன்னுடைய பாம் வீட்டில் இல்லை. பாவம், அவங்களால அவங்க எக்ஸ் மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. So sad. இங்கதான் நிறுத்துங்கண்ணா. இந்தாங்க. ஐ எம் பிரிட்டி ஷூர் இதான் ஷெர்லினோட வீடு. நல்ல வேளை கதவு திறந்தே இருக்கு. நான் பெல் அடிக்க போறதில்ல. இல்லன்னா அவ சர்வன்ட் அனுப்பி அவ வீட்ல இல்லன்னு ஏதாவது பில்டப் பண்ணுவா. ஷெர்லின் இந்த ரூம்ல தான் இருக்கா போல இருக்கு. லைட்ஸ் ஆஃப் பண்ணலனா என்ன, அவ தூங்கலன்னு நல்லாவே தெரியும். நீ இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. தப்பா பார்க்க முடியாது அத்தை, ரொம்ப தப்பு அது. நீங்க வாங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க கூடாது. தட்ஸ் இட். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். தட்ஸ் இட். அம்மாவை தவிர மற்ற எல்லாரும் குணமாயி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை இது அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட பிரீதா அம்மாவை விடுவிக்கணும் தான் அவங்களும் நினைப்பாங்க. நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். உன்னோட அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்போ நீ அதை தெரிஞ்சுக்கணும். பிரீதா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உன்னோட அம்மா என்ன கூப்பிட்டு பிரீதாவையும் அவளுடைய ஃபேமிலியையும் இனிமே நம்ப முடியாதுன்னு சொன்னாங்க. இவங்களாலதான் நம்மளோட பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் கெட்டு போச்சு. நம்ம சந்தோஷம் எல்லாம் வீணா போயிடுச்சு. அவங்க கொடுத்த வலிய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சரளாவுக்கு அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொன்னாங்க. அவங்கள மன்னிக்க கூடாதா? இது உங்க மாமோட விஷ். ரிஷப் சார், ஒருவேளை ராக்கி ஆண்டி இப்ப எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்களோ என்னவோ, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரிசையா எல்லாமே தப்பா நடக்குங்கிற அவசியம் இல்லன்னு. ரிஷப் சார், நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல எனக்கு எப்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தானே எனக்கோ இல்ல என் அம்மாவுக்கோ ஸ்ருதிக்கோ எப்பவாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தமே இல்ல நீங்களே நீங்க சொன்னீங்க தானே. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. நான் ஒன் மினிட். என்னது நீ என்ன பண்ற? மறுபடியும் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? யோசிச்சு பாரு. நீ இவளுக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்ல மாமோட விஷ் நிறைவேற்ற போறியா?
ரிஷப் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷப் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க தானே அன்னைக்கு என்கிட்ட என்ன நம்புன்னு சொன்னீங்க. நீங்க தானே அன்னைக்கு என்கிட்ட உனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ப்ராமிஸ நீங்க காப்பாத்தலையே. இன்னைக்கு எங்க அம்மா எந்த தப்பும் செய்யாம ஜெயில இருக்கும் போது நீங்க எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்டீங்க. சொல்லுங்க ரிஷப் சார், எனக்கு பதில் சொல்லுங்க. பிரீதா, நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். சார், நான் இது வரைக்கும் உங்களை மாதிரி இந்த உலகத்துல நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது தப்புன்னு நிரூபிச்சிட்டீங்க. தப்பு என்னோடதுதான். நான் நீங்க சொன்னதையும் எனக்கு பண்ண ப்ராமிஸையும் நான் நம்பிட்டேன். நான் சரியான முட்டாள். நான் உங்ககிட்ட பெருசா எதிர்பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஆச்சரியம் இது? ஏன்னா அவளோட அழகான முகம், அவளோட அப்பாவித்தனமான சிரிப்பு, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஓடி வருது. அண்ட் how is it possible கரண்? ஆனா இதெல்லாம் நல்ல விஷயம் தானே ஷெலின்? ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்குமே கரண். இட்ஸ் ஆல் ஆக்டிங். கரெக்ட், நீ ரொம்ப கரெக்டா தான் சொல்ற. நான் சொல்றது கேளு. அவளை விட்டு எப்பவும் விலகியே இரு. அவளை அவாய்ட் பண்ணு. ஓகே? நான் போய் ஆண்டியை பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அந்த அதாவது ஃபுட் ஃபுட் பாய்சன்னால. அது வந்து ஆக்சுவலி அந்த பிரீத்தாவால தானே ஃபுட் பாய்சனிங்கே நடந்தது. அதான் நான் அப்படி சொன்னேன். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஷெலின், பிரீதா உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் சொன்னா. அவ என்ன சொன்னா? ஆக்சுவலா அவ நேத்து ராத்திரி உன்னதான் தேடிட்டு இருந்தா. ஆனா நீ வீட்ல இல்ல போல இருக்க. என்ன சத்தம் அது? நான் இங்க தானே இருந்தேன். ஆண்டி ரூம்ல தான் ராத்திரி ஃபுல்லா இருந்தேன். இவ அம்மா ரூம்ல இருந்திருந்தா அதுக்கு ஆதாரமும் இருக்கும். இவ சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பரவாயில்ல, அந்த பிரீதா நம்பர் 1 ஃப்ராட் தான். கண்டபடி வளருவா. இட் டசன்ட் மேட்டர். கரண், அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி. நீ அவளை விட்டு விலகிரு. ஓகே? சரி, நான் போய் உங்க அம்மாவை பாக்குறேன். பாய். அப்ப நேத்து ராத்திரி பிரீத்தா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? இல்ல இல்ல, ஒருவேளை பிரீத்தா அங்க வந்திருந்தா நான் இன்னொருத்தரோட இருக்கிறத பார்த்துட்டு அவ கண்டிப்பா பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. வேற யார்கிட்ட சொல்றாளோ இல்லையோ, ரிஷப் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா. அவங்களுக்கு உடம்பு முடியலனா கூட பரவாயில்ல, என் முகத்திரையை கண்டிப்பா கிழிச்சிருப்பா. நல்ல வேலை ஷெலின், உன் அஃபேரை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. காம் டவுன். இப்ப போய் ஆண்டி கிட்ட இனிமையா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இந்த சின்ன ஃபார்மாலிட்டியை நான் செஞ்சுதான் ஆகணும். எல்லாம் என் தலை எழுத்து. அதுக்கப்புறம் உன்னோட அன்பான ரிஷப் கிட்ட கொஞ்ச நேரம் பேசு. ஏன்னா இப்ப நேரம் வந்தாச்சு. ரிஷப் அண்ணா என் கைக்குள்ள போட்டுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சக்களத்தி பிரீதாக்கு ஏதாவது ஒரு சாலிட் வைத்தியம் பண்ணணும். ஓவரா தான் பறக்கிறா. ₹1 கூட வக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரி இந்த ஷர்லினியை பகச்சுக்கிறாள. இப்ப கரண் கூட அவளை நம்ப மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்கு வர எல்லா வழியும் மூடியாச்சு. குட் ஜாப் ஷெலின், வெரி குட் ஜாப். கிரீஷ். எஸ் மேம். ரிஷப் எங்க? மேம், அவர் வெளியே கார்டன்ல இருக்காரு. ஓ, தேங்க் யூ. ஓகே மேம்.
ஷேர்லினால தான் இன்னைக்கு என்னோட அம்மா ஜெயில இருக்காங்க, உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆமா கரண், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஷேர்லின் தான் சாப்பாட்டுல எதையோ கலந்து வச்சுட்டா. கரண், நான் பார்த்தது என்னன்னா அவ கூட அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். இது உண்மையா இருக்காத, இது கண்டிப்பா உண்மையா இருக்காத. ஷேர்லின் அம்மாவோட இருந்திருக்கான்னா அவ வேற ஒருத்தரை பார்க்க எப்படி போயிருப்பா? அப்படின்னா பிரீதா சொல்றது போய் தான். அந்த பொண்ணு எவ்வளவு போய் தான் சொல்லுவா. முதல்ல என்கிட்ட போய் சொன்னா, ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அவளை பத்தி சொன்ன 2-3 விஷயம் உண்மையா இருக்கு. அதுவும் அம்மாவும் அண்ணனும் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். ஷெர்லினை பத்தி என்னெல்லாம் கதை சொன்னாலும் அவளுக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அவ சொல்றதெல்லாம் நம்ப நினைச்சிட்டு இருக்காளா? நெவா. என்கேஜ்மெண்ட் டிஸ்ட்ராய் ஆகும், நீ அவன்கிட்ட நெருங்குவ, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் நடக்கும், கல்யாணமும் ஆகும். ஆனா அது நடக்கல. என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருச்சு. அதான் நீ ஒரு புது கதையை உருவாக்கிட்ட. என்ன கதை? ஒரு பொண்ணோட கேரக்டரை கெடுக்கிற கதை. ஒருத்தரோட கேரக்டர் அந்த மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ இப்ப என்ன பார்த்த, என்ன பார்க்கல, இதெல்லாம் பாத்தியா இல்லையா, இதெல்லாம் உண்மையான்னு யாருக்கு தெரியும் சொல்லு? நீ சொல்ற கதையை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. கரண், நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதுல ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். இல்ல, இது உண்மை இல்ல. உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன். உண்மை என்னன்னா, உனக்கு ஒரு ரிஷப்க்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நினைச்சிருக்க. ஆனா அவன் ஷெர்லினை சூஸ் பண்ண உடனே நீ ஜெலஸ் ஆயிட்ட. அவன் கொஞ்ச நாள் உன் கூட பழகின உடனே நீ கனவு காண ஆரம்பிச்சிருக்க. ரிஷப் லூத்ராவை பத்தி நீ ஏதோ பெரிய பெரிய கனவுலாம் கண்டிருக்க. நீங்க 2 பேரும் என்ன பிரைஸ் ஜெயிச்சீங்க? கம்பேட்டபிள் கப்பல். அதுக்கப்புறம் இந்த ரிச் காய் அண்ட் பிரீதா அரோரா. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க மிஸ் பிரீதா அரோரா, யூ அண்ட் மை பிரதர் நெவர். ஓகே கரண், உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் ப்ரூவ் பண்றேன். ஷெர்லின் ரிஷப் சாருக்கு நல்ல பார்ட்னரே கிடையாது. அதோட ஏதோ ஒரு விதத்துல ரிஷப்போட இந்த கல்யாணத்துக்கு நானே ஒரு வகையில காரணம் நினைக்கிறப்போதான். உன்னால எதுவுமே ஆகல. ரிஷப் ஷெர்லினை பார்த்தான், ஷெர்லினை பிடிச்சதுனால அவன் நிச்சயம் பண்ணிட்டான். தட்ஸ் இட். நீ என் வீட்டை விட்டும் வீட்டு ஆளுங்களை விட்டும் விலகி இருக்கணும். புரிஞ்சுதா? கரண், நான் சொல்றது முக்கியமான விஷயம். என் அண்ணன் ரிஷபை விட்டு விலகிற. அவன் லைஃப்ல ஏடா கூடமா ஏதாவது பண்ண, இந்த பகை பர்சனல் ஆயிடும். அதுக்கப்புறம் நானே உன்னை பழி வாங்குவேன். Do you get it? இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நான் என் அம்மாவை ஜெயிலையும் இருக்க விட மாட்டேன். கரண், நான் சொல்றத கேளு. என் அம்மா நிரபராதி. ஷெர்லின் பண்ண குற்றத்தை நிரூபிக்க எனக்கு உன்னோட உதவி தேவை கரண். எனக்காக இல்லனாலும் உன் அண்ணனுக்காகவாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. போயிட்டியா? மை காட், இப்ப நான் என்ன பண்றது? எப்படி என்னால தனியா போராட முடியும்? ஒரு முறை நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல. இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ரிஷப் சார் இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஸ்ருதி, சொல்லுங்க பாட்டி. நான் உன்னை கேக்கட்டுமா? இந்த ஷர்லின் இருக்கால, அவ வீட்டுக்கு போயிருப்பாளா இல்ல ரிஷப் வீட்டுக்கு போயிருப்பாளா? அதோட அவ வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? சொல்லு. இல்ல பாட்டி, ஆனா நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவ வீட்டு அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த செருப்ப கைட்டி அவளை ஒரு 4 போடு போட்டுட்டு யார பகச்சுக்கிட்டான்னு புரிய வச்சுட்டு வருவேன். பாட்டி. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். என்னாச்சுக்கா? அந்த ஷெர்லினை பாத்தியா இல்லையா? அக்கா, நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரியும். அவ ஏதாவது ஸ்டூபிடான சாக்கு தானே உங்ககிட்ட சொன்னா. அவ அவளோட தப்ப ஒத்துக்கிட்டாளா இல்லையான்னு சொல்லு என்கிட்ட. என்னாச்சுக்கா? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க? சொல்லுன்னு சொல்றேன்ல. அக்கா, அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம போறா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒருவேளை அவ எதையாவது நினைச்சு பயந்துருப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவளே வந்து சொல்லுவா. அவ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டால, அதுக்கு நாம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா பாட்டி. குட் ஈவினிங் சார். கிரீஷ். எஸ் சார். ரிஷப் எங்க? அவர் ராக்கி மேம் ரூம்ல இருக்காரு. சரி, அண்ணா அம்மா கிட்டே இருக்கட்டும். நாளைக்கு காலையில ரிஷப் கிட்ட பேசிக்கிறேன். விடுக்கரன், அந்த பிரீதா ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அவள் லூசுத்தனமா சொன்ன எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லி டென்ஷன் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, அம்மாவை நினைச்சு அவன் ஏற்கனவே வருத்தமா இருக்கான்.
ஷோலு, அவளே தன்னோட என்கேஜ்மெண்ட்டை இப்படி எல்லாம் பண்ணி கெடுத்துப்பாங்கறியா? அவ குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் துரோகம் செய்வாளா? பிரமாதம் பிரீதா, பிரமாதம். நான் தான் சொன்னேன்ல, நீ எப்பவுமே சுயநலவாதியா தான் இருந்திருக்க. நல்லா கேட்டுக்க, ஷர்லின் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய சான்ஸே இல்ல. மரியாதை தெரியாத திமிர் பிடிச்ச சிடு மூஞ்சி. அவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சா அதை அவன் காது கொடுத்து கேட்கணும்ல. ஆனா எங்க கேட்க மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா திருப்பி ஏன் மேலேயே பழிய போடுவான். அதுவும் கேவலமா, அதுவும் அர்த்தமே இல்லாம வேஸ்ட்லெஸ் ஸ்டூபிடா இருக்கு. இங்க இருக்கிற என் ஃபேமிலிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஷர்லின் என்ன பார்த்து பொறாமப்படுறான். அதுக்காக தான் அவ இது எல்லாமே பண்ணிருக்கான். ஆனா எங்க நான் தான் ஷர்லினை பார்த்து பொறாமப்படுறேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் ஏன் ஷர்லினை பார்த்து பொறாமப்படணும்? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒண்ணு ஷர்லின் மாதிரி இல்ல, அவளை மாதிரி ஆகவும் விரும்பல. நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த உலகத்துல என்னதான் நடக்குது? கரீனா ஆண்டி பத்தாதுன்னு இப்ப இந்த கரண் வேற ஆரம்பிச்சிட்டான். நான் ரிஷப் மேல ஆசைப்படுறேன்னு ஏன் எல்லாருக்கும் அப்படி தோணுது? நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன்? பாவம் ரிஷப் சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. பிரீதா என்ன செய்ய முயற்சி பண்றான்னு அண்ணங்கிட்ட நான் சொல்லிட்டா அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவான். ஐம் ஷோர் பிரீதா ஒரு ஏழை. அதனாலதான் அண்ணன் அவளுக்கு உதவி செய்யறான். அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அப்பதானே ஹெல்ப் கேட்க ஹெஸ்டேஷன் இருக்காது. பரிதாபப்பட்டு உதவி செய்யறாங்கன்னு அவன் நினைக்க கூடாதுல்ல. உண்மையிலேயே அண்ணன் மனசு ரொம்ப பெருசு. பிரீதா இப்போ வளர்னதெல்லாம் சொல்லி நான் அண்ணனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல.